ஈஸியாக குயிக்காக டக்குன்னு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், 2 பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதில் தேவையான மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது சின்ன ஸ்பூன் கட்டி நான் 2 டைம் போட்டிருக்கேங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வணக்குங்க, இல்லைன்னா மசாலா கருகிற. அதனால தான் இதில் 2 தக்காளி நம்ம அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம் கிரேவிக்காக. இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு பவுட்ரு உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் அரைச்சாச்சு, நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வணக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இதில் கெட்டியான தயிரை நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. நல்லா பன்னீரும் வெந்துடும், கிரேவியும் மிக்ஸ் ஆகிரும் உள்ள. இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது அழுங்காப்பில் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும் பன்னீர். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.